கடைசியில் வந்து ஆஃபர் 73 anniversary எக்ஸிபிஷன் வந்துருக்கு. அப்படின்னா வந்து ஜஃப்னாவில் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வச்சுல இது வந்து ஜஃப்னாவில் இருக்கிற ஆஃபர்ஸுக்கு அது புது ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் ஆஃபர்ஸுக்கு வந்து தொழிலாளர்களும் பார்த்து கொஞ்சம் எஜுகேஷன் பண்ணணும். அதை பார்த்து தான் இந்த எக்ஸிபிஷன் இதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதுர்சன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யாழ்ப்பாண தொழில்நுட்ப பிரதிபலிப்பு ஜஃப்னா டேக். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் விஷுவலில் பார்த்தீங்கன்னா வானம் தெரியும், வானம் தான் தெரியுது. வானத்தில் குட்டி உண்டா காக்கா தெரியல, பேரசூட் தான் தெரியுது. அதாவது யாழ்ப்பாணத்தின் முத்த வழியில் இலங்கை விமானப்படை அவங்க 73வது ஆண்டு நிறைவு விழா வந்து கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுறத முன்னிட்டு முத்தவழியில் வந்து யாழ்ப்பாண மக்களுக்காக ஒரு அற்புதமான கண்காட்சி ஒன்றை வடிவமைச்சிருக்காங்க. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதில் வந்து முதலாவது நாள் நான் 2வது நாள் தான் போயிருக்கேன். நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே சனியும் ஞாயிறும் நடக்க போகுது. சான்ஸ் இருந்தால் மிஸ்ஸே பண்ணிட்டாங்க, கட்டாயம் வந்து பாருங்கள். அதில் முதலாவது நிகழ்வு பேரசூட் லேண்டிங். இதுக்கு முதல் வந்து ஒரு பேண்ட் வாத்தியம் சேர்க்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதுவும் வந்து அது வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியலை. நான் போகிற டைமில் தான் நடந்துகிட்டு இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷனோட ஆர்மி மிலிட்ரி அவங்களோட பேண்ட் மார்ச்சிங்னாலே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ நீட்டாகவும் ஒரு பர்ஃபெக்டாகவும் இருக்குண்டு அதை வந்து சொல்ல தவிர. பட் நான் இதே எதிர்பார்க்கிறேன். இந்த பேராசூட் லேண்டிங் வந்து இவ்வளோ அற்புதமாக கிட்ட இருந்து பார்க்க சான்ஸ் கிடைக்க முடியும். அதை விட 2-3 ஃப்ளைட்ஸ் வந்து எங்களோட தலைக்கு மேலால் பறந்து இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் அங்கே வந்து பேராசூட்டில் லேண்ட் பண்ணவங்களை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிற சந்தர்ப்பத்தில் திடீர்னு பின்னாடி இருந்து வந்தது. நான் பயந்தே போயிட்டேன் முடிக்கிறது. அதை விட அடுத்ததாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்க. எங்களோட கோட்டை அகலிக்கில் வந்து ஒரு மீனர் விழுற மாதிரியும், அதை வந்து எங்களோட ஏர்ஃபோர்ஸ்காரங்க வந்து 2 ஹெலிகாப்டரில் வந்து காப்பாற்றிட்டு போகிற மாதிரியும், அது ஒரு ரியாலிட்டியான ஒரு மாதிரி ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. விஷுவலில் எல்லாமே பர்ஃபெக்டாக 4K வியூவில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுத்தது. ஃபோன் சாகிற நிலைமையிலே பிடிச்சி எடுத்துனான். அடுத்தது வந்து டோக்ஸு. நான் வாழ்க்கையிலே இப்படி ஒன்று கண்டதில்லை. நான் வந்து டிவியில் மட்டும், அதாவது படங்களில் மட்டும்தான் இந்த டோக்ஸை வச்சு இப்படிலாம் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாம் அப்படி இப்படி நடிச்சிருக்காங்க. பட் இவங்க வந்து ரியாலிட்டியே செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நேர் பார்த்தேன். அதாவது அந்த பிட்புல் டாக் வந்து அந்த ஓனரை வந்து காப்பாற்றுற சீன், அதாவது விஷுவலில் தெரியுது. அது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சீனுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை விட ஏகப்பட்ட இதுகள் இருக்கு. அந்த சின்ன குட்டி டோக்கெல்லாம் பாஞ்சு போகும். இந்த அங்கே பாருங்க, அந்த அல்சேஷன் டோக் வந்து எப்படி யார் தீஃப்ன்றதை கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணுறோம், அதுமாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. நான் எதையுமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். நீங்களே நேராக போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த டாக் ஷோன்றது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கல. எப்படி ஒரு அற்புதமானது ஒன்று இருக்க முடியும். இந்த டாக் ஷோவில் வந்து இந்த நெருப்பு வளையத்துக்கால அதுமாரியான ஏகப்பட்டது எல்லா ஃபன் கலந்துருந்தது. ஒரு சுவாரஸ்யமாகவும் இருந்தது. நினைச்சும் பார்க்கல இப்படி ஒரு ஷோ அவங்களுக்கு ஆகிட்டே உண்டு. இதை விட பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக வருது பாருங்க, என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த நாய்க்குட்டி எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆட ஒழிக்கிட்டு அவங்களோட சொல்ல சேர்ந்து பாருங்க ஒரு சம்பவத்தை. மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி. மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க எப்படி அந்த குட்டி டோகிஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிச்சிருந்து. அது உண்மையாகவே ஒரு அற்புதமான காட்சி தான். அதை விட இந்த நாய்க்குட்டிஸை வச்சு நிறைய ஃபன்னான இதுகள்லாம் செஞ்சுருந்தாங்க. அதுலேயும் அந்த அல்சேஷன் டாக்கை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ விஷுவலில் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி அந்த கொடியை வந்து போகுது. அந்த 9 அடி
ரிங்குக்கால அது மாதிரியான ஏகப்பட்ட ட்ரைனிங்ஸ் அந்த டாக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே விளங்குது. நான் நினைச்சு பார்க்கல டாக்ஸ் வந்து ட்ரைன் பண்ணி போட்டிருந்தாலும் ஸ்ரீலங்கன் ஆர்மியில் உலகத்துக்கு இருக்கும். ஸ்ரீலங்கன் ஆர்மி அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கட்டும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல. பட் ஏன்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு போய் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் போனாங்க. பட் அங்கே வரைக்குள்ள கொடுத்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் காசு வந்து காணாத ஒரு அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளவுத்துக்கு அதாவது ரெண்டு பார்க்கல இல்லை கால் வலிக்க வலிக்கிட்டு அவ்வளவுத்துக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ். அதுவும் இருக்கவும் முடியலை கால் ரேச்சலுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. அதை விட சுற்றி வேற ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ் ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் அதுக்கு எல்லாம். அதை விட ஒரு பெரிய ஹெலிகாப்டர் உண்டு. அதுட்ட என்ற மாடல் நேம் எல்லாமே எனக்கு தெரியும். பட் நான் சொல்ல மாட்டேன். நீங்களே நேரில் போய் ஃபீல் பண்ணி அதை வந்து என்னென்னு சொல்லுங்கள். அந்த ஹெலிகாப்டர் இருக்குல்ல அது ஓடாது. அதுக்கு நீங்கள் ஏறி இருந்து அந்த ஃபைனல் சீட்டில் கூட இருந்து நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு விட்டுருக்காங்க திறத்து. அதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும். அதை நான் சொல்லி உங்களுக்கு புரியக்கூடாது. சான்ஸ் இருந்தால் கட்டாயமாக போங்க. அதை விட இந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதே நேரத்தில் ஸ்டேஜில் விஷுவலில் தெரிஞ்சு விட்டுருக்கு. அதை விட இந்த ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்ஸ் அதுமாதிரி ஏகப்பட்டது இருந்தது. இந்த மாடல்ஸ் ஒர்க் பண்ணுற விமானங்கள் தானே அதெல்லாம். அதுலேயே ஒரு ஹெலிகாப்டர் வச்சுட்டாங்க. அது சைஸ் இருக்கிற சப்பர சைஸில் இருக்குது, ரொம்ப பெருசு. அதோட ஒரு சின்ன ஹெலிகாப்டருக்கு தான் எங்களுக்கு வேறு சார்ஜ் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். மற்ற எல்லாத்துக்கும் சிறப்பாக இருந்தது. அவ்வளோத்துக்கு உடம்புல சத்து இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு எது ஈஸியாக கிடச்சி பார்த்தா அதோட முக்கியமாக போனால் வந்து ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்க்க நாங்கள் போகிற நேரத்தில் வந்து எங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது ஏர்ஃபோர்ஸ் வந்து ஜஃப்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி எக்ஸிபிஷனுக்கு எக்ஸிபிட்டராக வச்சுக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க மார்னிங் டைமில் வந்து அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ்காரங்களோட பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு விசேஷமான விஷயம். பேஜலுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது சம்பந்தமாக அறிவு வளரும், தமிழர்களுக்கும் அவங்கள அறிவை போதிக்கிறாங்க. இதை விட அங்கே வந்து ஏகப்பட்ட எதிரிகள் அது எல்லாம் இருக்குது. அதை விட இந்த விளையாட்டுகள் இந்த ராட்டிகள் மரணங்கள் அது மாதிரி கணக்கு இருந்தது. முக்கியமான ஒன்று ஸ்னோ வேர்ல்டு ஒன்று இருந்தது எல்லா இடத்தைய விட புதுசாக. அது ஒன்று அதை மட்டும் தான் பார்த்துட்டு அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி போடலாம். பட் அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாத இந்த எக்ஸிபிஷன் வந்து என்னை திருப்திப்படுத்திது. ஆனால் இந்த ஸ்னோவல் வந்து அவ்வளோதுக்கு திருப்திப்படுத்தலை. நீங்களே போய் ஃபீல் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஸ்னோவல்ன்றதுனா உங்களுக்கு ஒரு கூலான இடம் உள்ள பேனி அப்படி ஒரு இடம் மனசில் வந்துடும். அதே எக்ஸ்பீரியன்ஸ் போய் பாருங்க. குறை சொல்லலை, ரேட்டுக்கு காணாது, அவ்வளோதான். அதை விட இந்த எக்ஸிபிஷன் மூலமாக அவங்க உழைக்கிற மணியெல்லாம் வட மாநிலத்தில் ஆடப்படுற பின்னங்கின பாடசாலைகளுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் கொடுக்க போகிறாங்க. இது உண்மை தகவல். மிச்சம் அதே நீங்கள் நேரம் போய் ஃபீல் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.